வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களே, உங்களுக்கு நம்ம தொடர்ந்து ஜோதிட பதிவுகள் நட்சத்திர ரீதியில கிரகங்கள் செல்வதை பற்றி நாம் கொடுத்துட்டு வர்றோம். நீங்களும் அதற்கான ஆதரவை கொடுத்து உங்களுக்கான கமெண்ட்ஸ்களையும் நல்ல விதமாக சொல்லிட்டு வர்றீங்க. இந்த விதத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் இப்போ நடப்பில் 3 கிரகங்கள் குருவோட நட்சத்திரத்தில் போகுது. அதாவது ராகு, செவ்வாய், சனி, இந்த 3 கிரகங்கள் அந்த குருவோட நட்சத்திரத்துல போறதுக்கான பலன்களை 12 லக்னத்துக்கும் பார்ப்போம். இந்த பதிவுல மிதுன லக்னத்திற்கு லக்னத்துல இருக்கிற செவ்வாயும் குரு நட்சத்திரத்துல இருக்காரு. 9ஆம் இடமான கும்பராசியில இருக்கிற சனி கிரகமும் குரு நட்சத்திரத்துல இருக்காரு. 10ஆம் இடமான மீனராசியில தொழில் ஸ்தானத்துல இருக்கிற ராகுவும் குரு நட்சத்திரத்துல இருக்காங்க. அப்ப இந்த 3 கிரகமும் நமக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். இப்ப நம்முடைய லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பலம்தான். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தைரியத்தை கொடுக்கிறவரு, தன்னம்பிக்கையை வளர்க்கிறவரு, நமக்கு கொஞ்சம் ஆக்டிவ்னஸை கொடுப்பார். ஒரு அசம்பந்தமா அல்லது மந்த நிலையில இருக்கிறவங்கள கூட இந்த செவ்வாய் வேலை செய்யும் போது ரொம்ப ஆக்டிவா மாறிடுவாங்க, படபடன்னு இருப்பாங்க, பரபரப்பு இருக்கும். அந்த வகையில செவ்வாய் சுறுசுறுப்பை கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார். அப்ப குரு போல செவ்வாய் வேலை செய்யறாரு அப்படிங்கும்போது குரு நமக்கு 12ல இருக்காரு. அப்ப ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஒர்க்ல இருப்பாங்க, ஆராய்ச்சி மனப்பான்மையில இருப்பாங்க. எந்த ஆராய்ச்சி வேணாலும் ஒருத்தருக்கு ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்யற இடத்துல ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. இது மாதிரி பண்ணுனா என்ன வரும், இதுல ரிசல்ட்டு நாம் தேடுறோம், அது கிடைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஆய்வுகளை பண்ணலாம், இப்படியெல்லாம் சிந்தனைகள் போகிறது தான் ஆய்வு மனப்பான்மை. அப்படிப்பட்ட ஆய்வு மனப்பான்மை வளர்க்குற மாதிரி செவ்வாய் வேலை செய்கிறார். அது கொஞ்சம் நமக்கு அன்னீசியாக தான் இருக்கும். எப்பவுமே ஆராய்ச்சியில் ஈடுபடுறவங்க அந்த மூளை உழைப்பை அதிகம் செலுத்தி தான் தீரணும். அதனால சில பேருக்கு தூக்கம் கட்டுறது, சில பேருக்கு அலைச்சல் தெரிச்சல் ஆகிறது, ஹெல்த்தில் கொஞ்சம் பலவீனமாகிறது, டயர்ட் ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய தன்மையில பார்க்கும்போது நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய சிந்தனைகள், இதுல எல்லாம் நம்ம ரொம்ப மெனக்கெட்டு நம்ம ஈடுபடுவோங்கிறத காட்டுது. அது உங்களுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத நீங்க தான் பார்த்து முடிவு பண்ணிக்கணும். ஏப்ரல் 12 வரைக்கும் உங்களுக்கு நடக்கிற திசையில செவ்வாய் சம்பந்தப்பட்டாதான் இந்த நிகழ்வு நடக்கும், எல்லாருக்கும் நடக்காது. அதனால உங்க ஜனன ஜாதகத்தின்படி நீங்க பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல உங்க ஜாதகத்தை கணிச்சு பார்க்கும்போது, இப்ப உதாரணத்துக்கு செவ்வாய் 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம், இது போன்ற பாவ தொடர்புகள் வச்சிருந்தாருன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான சிந்தனைகள் மேலோங்கி அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒர்க்கு அதிகமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல நமக்கு ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதனால அதிகமாக உழைப்பின் காரணமாக நம்ம உடம்புக்கு டயர்ட் ஆகுறதோ, பலகீனப்படுறதோ, தேவையில்லாத ஒரு உடல் உபாதைகளுக்கு ஆட்படுறதோ இருக்கலாம்ங்கிறத பார்த்துக்கணும். இப்ப 9ஆம் இடத்துல இருக்கிற சனியும் குரு நட்சத்திரத்துல தான் இருக்காரு. லக்னத்துல இருக்கிற செவ்வாயும் குரு நட்சத்திரத்துல தான் இருக்காரு. இந்த 2 பேரும் குரு நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இந்த 2 பேருக்குள்ள ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. இந்த கனெக்டிவிட்டிங்கிறது நமக்கு ஆராய்ச்சி துறை, மேல் படிப்பு படிக்கிறவங்க மற்றும் ரிசர்ச்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல போய் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது பொருந்தும். இது இந்த வகையில இவங்களுக்கு ஒரு சக்சஸை கொடுக்கும். அவங்க காரியத்தை, அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு பலம் அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த ஏப்ரல் 12 வரைக்கும் இருக்கும். இப்ப சனியினுடைய பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஜனன ஜாதகத்தின் திசை புத்தி அந்தரத்துல சனியினுடைய பங்களிப்பு இருந்தால் இந்த காரியம் நல்லா நடக்கும். இப்ப பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது மாதிரி இன்னொருத்தர் புதுசா பழகிறது, புதுசா சந்திக்கிறது, ஒரு சிலருக்கு 2ஆம் திருமணம் வாய்க்கிறது. இப்ப அந்த 2ஆம் திருமணங்கிறது திடீர்னு நடக்கும் மாதிரி இருக்கும், அல்லது ரகசியமா நடக்கிற மாதிரி இருக்கும். இதற்கான முயற்சிகள் மேற்கொள்றது, இதெல்லாம் இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் அவங்கவங்க வயது ஜாதக கணக்கின்படி அவங்கவுங்களுக்கும் இருக்கக்கூடிய பொறுப்புகள்
கிரகங்களுடைய பொறுப்புகளின்படி இது நடக்கும். அப்ப நமக்கு திசாபுத்தி அந்தரத்துல இது சம்பந்தப்படும் பொழுது செவ்வாயும் சனியும் ஒரு சுகப்பார்வை பார்த்து நம்ம சிந்தனையை வழிநடத்தி இந்தந்த பாவங்கள் வழியாக நமக்கு ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையை தர்றாங்க. இப்ப அதே நேரத்துல செலவு, சுப செலவுகளை கூட கணக்கு எடுத்துக்கணும். ஏன்னா விரயத்துலதான் குரு இருக்காரு. இப்ப கோயில் காரியத்துக்கு நான் டொனேஷன் பண்ணேன், அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், அதுல செலவாச்சு, அல்லது நம்ம ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தேன், எல்லா கோயில்களுக்கும் ஒரு டூர் போயிட்டு வந்தேன், அதுல செலவாச்சு, பூர்வீக சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக நான் செலவழிச்சேன், இப்படி சொல்றதுக்கும் இது வேலை செய்யும். நம்மளுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, நம்ம பாடி ஸ்ட்ரென்த்தா இருக்கிறதுக்கு சில வழிமுறைகள், சில சிகிச்சைகள் மேற்கொள்வதற்கும் இந்த காலகட்டம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு சிலர் ஜிம்முக்காக செலவு பண்ணுவாங்க, எக்ஸசைஸுக்காக செலவு பண்ணுவாங்க, அவங்களுடைய ஒரு பாடி பில்டப்புக்காக செலவு பண்றது அப்படிங்கிற வகையிலும் இது நடக்கும். அப்ப எல்லாமே தனக்கான செலவுகளையும், தனக்கான முன்னேற்றத்தையும், தனக்கான ஈடுபாட்டையும், நம்மளுடைய ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையும் டெவலப் பண்றதுக்கு இந்த 2 கிரகமும் நல்லா ஒத்துழைக்கும். இப்ப அடுத்தபடியா 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கிற ராகு கிரகம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். அவரும் குரு நட்சத்திரத்துல தான் இருக்காரு. அப்ப ராகுவுக்கும் செவ்வாய்க்கும் கனெக்டிவிட்டி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜனன ஜாதகத்தின்படி ராகு திசை புத்தி அந்தரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணணும்னா டபுள் பண்ண வைக்கும், தொழிலை டபுள் பண்ண வைக்கும், அல்லது தொழிலை விரிவாக்கம் பண்ண வைக்கும். ஒரு பிரான்ச் இருந்தது இன்னொரு பிரான்ச் போடலாம் அப்படின்னு விரிவாக்கம் பண்ண வைக்கும், எக்ஸ்பேன்ஷன் பண்ண வைக்கும். அல்லது இன்னொரு தொழிலை, இன்னொரு ப்ராடக்டை எடுத்து செய்யலாம், அடுத்த 2வது தொழிலுக்கு உங்களை இன்வால்வ் பண்ண வைக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள், எக்ஸ்போர்ட் பண்றவங்க இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். வெளிநாடு ட்ரிப்பை கொடுக்கும், நீண்ட தூர பிரயாணத்தை கொடுக்கும். இது சார்ந்து ராகு திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு ஒரு நன்மை செய்யும். அப்ப அதெல்லாம் செலவு தான், ஆனா அது மூலதனமா கூட செயல்படும், தொழில் சார்ந்த மூலதனமா கூட அது செயல்படும். இப்ப இந்த விதத்துல பார்க்கும் பொழுது லக்னத்துல இருக்கிற செவ்வாயும் 10ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் கொஞ்சம் இடம் நெகட்டிவா இருக்காங்க. ஏன்னா லக்னத்துக்கு 10ல ராகு, ராகு நின்ற இடத்துல இருந்து 4ல செவ்வாய். இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு டென்ஷனை உருவாக்கும். எப்பவுமே ராகுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அதனால வேலை செய்யற இடத்துல ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், வேலையாளுங்க சரியில்லைங்க, அவங்க ஏதோ தகராறு பண்ணிட்டாங்க, ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பு ஆகலை, ஏதோ ஒரு பிரச்சனை, வம்பு வழக்கு, ஸோ இது மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை கொண்டு விடும். அதே மாதிரி நம்மளுடைய சொந்தக்காரங்க வகையிலையும், கூட பிறந்தவங்க ரத்த சம்பந்தப்பட்ட உறவு வகையிலையும் இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் பண்ண வைக்கும். இப்போ இதெல்லாம் ராகு திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்துக்கணும். அப்போ ஜென்ரலாகவே நமக்கு செவ்வாய் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு. அந்த வேலை வாய்ப்பு செய்யறதுக்கு சில பேர் தேடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அது செய்யறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்காம பண்ற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த குருவின் மூலமாக அந்த வேலை மாற்றத்தை செய்யறதுக்கு அவர் உதவி பண்றார். அதே மாதிரிதான் சனி 9ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 9ஆம் இடம் என்பது பண சேமிப்புக்கு எதிரானது. நல்லா தான் போயிட்டு இருக்கு வேலையெல்லாம், ஆனா பெருசா சேமிக்க முடியலைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சனி செஞ்சிட்டு இருக்கார். 2ஆம் இடத்துக்கு இந்த சனியும் செவ்வாயும் நல்லது செய்யல அப்படின்னாலும் பெருசா பாதிக்காத அளவுக்கு குரு காப்பாத்துறாருன்னு புரிஞ்சுக்கணும். இந்த அளவுல இதை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம் எஸ். நன்றி, வணக்கம்.